Dear students, welcome back with to உலகம் 25 யூடியூப் சேனல். 8ஆம் வகுப்பு அலகு 6 புள்ளியல் பயிற்சி 6.1ல் 4வது கணக்கு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 30 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு தொகுக்கப்பட்ட நிகழ்வின் பரவல் அட்டவணையை தயார் செய்க. நம்ம லாஸ்ட் கணக்கில் என்ன பார்த்தோம்? தொகுக்கப்படாத நிகழ்வுன்னு பார்த்தோம். இப்போ தொகுக்கப்பட்டனா பிரிவு இடைவெளியில் போட போகிறோம். அதாவது இங்கே கொஞ்சமான நம்பர் கொடுத்துருக்காங்க, 1லேருந்து 6க்குள்ளே உள்ள நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பெரிய நம்பர், நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை பிரிவு இடைவெளியில் போட போகிறோம். பிரிவு இடைவெளி போட்டதுன்னா வீச்சு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் பிரிவு இடைவெளி போட போகிறோம். வாங்க சம்ஸ் எப்படி போடணும்னு பார்க்கலாம். முதல்ல வீச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். வீச்சுக்கான ஃபார்முலா வீச்சு ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். எல்னா பெரிய மதிப்பு, பெரிய எண். எல்னா பெரிய எண், பெரிய மதிப்பு. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எல்லுன்னு சொல்கிறோம். எஸ்னா சிறிய மதிப்பு. எஸ். இப்போது பெரிய மதிப்பு எதுன்னு பார்க்க. பெரிய மதிப்பு கொடுத்துருக்க நம்பரில் எது பெரிய மதிப்போ அதுதான் பெரிய மதிப்பு. பெரிய மதிப்பு 495. பெரிய மதிப்பு எல் 495. சிறிய மதிப்பு எஸ். சிறிய மதிப்பு 157. சிறிய மதிப்பு 157. அப்போது வீச்சு என்ன? எல் மைனஸ் எஸ். அப்போ இங்கே எல் என்ன இருக்குது? 495 மைனஸ் 157 கழிச்சோம்னா 338. இப்போ இதை நம்ம பிரிவு இடைவெளியில் போடலாம். இப்போ பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சா தான் நம்ம எத்தனை பிரிவு இடைவெளி போட போகிறோன்னு தெரியும். அப்போது என்னென்னு எழுதிக்கலாம்? பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை. ஃபார்முலா, அதுக்கு ஃபார்முலா வீச்சு வகுத்தல் பிரிவு அளவு. இப்போ வீச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 338. பிரிவு அளவு இங்கே பார்த்தீங்கன்னா பிரிவு அளவு 300, 400, 100, 200 அப்படின்னு 100 பிரியுது. அப்போ நம்ம பிரிவு இடைவெளி 100 எடுத்துக்கலாம். அப்போ பிரிவு இடைவெளி 100. இதை வகுத்தோம்னா 3.38 இருக்கும். 3.38 நம்ம முழுமையாக 4ன்னு எழுதிக்கலாம். அப்போ மொத்த பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை எத்தனை வரும்னா 4 தான் வரும். அதாவது 4 பிரிவு இடைவெளி தான் வரும். அட்டவணை போட்டுக்கலாம். பிரிவு இடைவெளி, நேர்கோட்டு குறிகள், நிகழ்வெண். இப்போ பிரிவு இடைவெளி நம்ம 100ன்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம 100லேருந்து 200. இங்கே 4ன்னு சொன்னோம்ல, பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை 4. அதுதான் 100லேருந்து 200, 200லேருந்து 300, 300லேருந்து 400, 400லேருந்து 500. இந்த 4 மட்டும்தான் இங்கே வரணும். அப்போ 200க்கு அப்புறம் 200லேருந்து 300, 300லேருந்து 400, 400லேருந்து 500. அவ்வளோதான் நமக்கு பிரிவு இடைவேளை. இப்போ நேர்கோட்டு குறிகள் பார்க்கலாம். நேர்கோட்டு குறிகள் பாருங்கள். 100லேருந்து 200க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குன்னு. இப்போ நேர்கோட்டு குறிகள் 100லேருந்து 200க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 183, 1. அதுக்கு 157, 2 தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே குறியில் 2 நேர்கோடு வரைஞ்சிக்கலாம். 1, 2 நிகழ்வெண்ணில் அப்படியே எடுத்து எழுதிப்போம். இப்போ 200லேருந்து 300க்குள்ளே எத்தனை எண்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். 1, 2, 3, 4, 5, 6,
7 8 9. இப்போ 9 கோடுகள் இருக்குது. அப்போ 9 நேர்கோடு வரைஞ்சிக்கலாம். 1 2 3 4 5 இப்படி கிராஸாக போடணும். 5 6 7 8 9. அப்போ இங்கே 9. 300லேருந்து 400க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 நேர்கோடு வரைஞ்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ 400ல் 500க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7. அப்போ 7 நேர்கோடு வரைஞ்சிக்கலாம். 1 2 3 4. இந்த இடத்துல கவனம் தேவை. 5 வரும்போது கோடு குறுக்கால வரணும். 5 6 7. அந்த எண்ணை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 7. எப்போ நம்பரை எழுதும் போதும் ஸ்தானம் மாறாமல் எழுதணும். அப்போ தான் நம்மளுக்கு கூட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கூட்டிக்கலாம். இங்கே மொத்தம் கூட்டுங்க. 9 7 16. 16 2 18. 18 2 20. 20க்கு 0 போட்டுக்கலாம். மிச்சம் 2 2 1 3. அப்போது 30. 30 மாணவர்கள் தான் கேள்வி கொடுத்துருக்காங்க. நமக்கு 30 வந்துடுச்சு. அப்போ நம்ம ஆன்சர் கரெக்டு. தேங்க்யூ.